அதுல முக்கியமா 2 பொண்ணு ஐடி இருக்கும். அந்த 2 பொண்ணு ஐடிய அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருங்க. 2. இன்னொன்னு 3 பயலும் இருக்கானுங்க. அதுல ஒரு 2 பேரை மட்டும் ஒரு 4 பேரை மட்டும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா போதும். நல்ல பேர் கிடைச்சிடும். ஆட்சி ஆரம்பத்திலே அது எந்த கட்சி ஆட்சி ஆரம்பிக்குதோ அந்த கட்சி ஆரம்பத்திலே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடும். ஒரு 4 பேரை மட்டும் உள்ள தூக்கி வச்சிருங்க. ப்ரோ அதாவது அவங்க ஏன் வந்துட்டு இப்ப வந்து தொடர்ல அமைதியா இருக்காங்கன்னா எலெக்ஷன் டைம்ல இவங்க என்ன வேணாலும் பேசுவான், நம்ம இது பண்ணாலும் அது அவனுக்கு ஆதரவா போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் எப்பயும் போல சைலண்டா இது பண்றாங்க. லேடிக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அம்மாச்செல்லாம் வந்துட்டு ஏன் இது பண்ணாங்கன்னா லேடி அந்த ஒரு ஒரு தேரி இருந்துச்சு எங்களுக்கு, அதனால போயிட்டாங்க. அம்மா எல்லாம் பொம்பளை தான் கிடையாது, ஆம்பளை ஜெயிச்சோன்னே அடிக்கிற அடியில 80 போய் நிப்பான், என் படத்தை எப்படியா தயாரிச்சு கொடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நிப்பான். பார்த்துட்டே இருங்க, அதுதான் நடக்க போகுது. அங்கதான் நிக்க போறான். எல்லாம் போய் ஜி மோடி ஜி கால போய் விழுந்துருப்பான். என்னை காப்பாத்துங்க ஜி, அடிக்கிறாங்க ஜி தமிழ்நாட்டு மக்கள், ஜி ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் உட்காந்துருப்பான். அங்க போனாதான் தலைவர் அடிப்பாரு, எங்கிட்டு போனாலும் அடிதான். என்ன ஜாதி பேர் சொல்லி பேசிருக்கானு போல இருக்கு. இது சாதி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே வருமே. அது ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்கானுங்க போல இருக்கு. எங்க நடந்துச்சு ப்ரோ? ஏதோ ஸ்பேஸ்ல ஜாதி பேரை சொல்லி தலைவரை திட்டி இருக்கிறானுங்க. அவங்களுக்கு அதுதான் ப்ரோ தெரியும். அது அவனுக்கு ரைட் ஆனுங்க, அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம வந்துட்டு ஏதோ அவனுக்கு கனவு கண்டு வந்தானுங்க 100%. இல்ல இது அரசியல்லாம் தாண்டி இது வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறானுங்க அவனுங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப அவங்க வந்து நாளைக்கு வந்து தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும், தெரியும். அதுக்கு அவங்க வந்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு தோத்துட்டானா என்ன பண்ணுவானுங்க, வெட்டுவானுங்க. தோத்துட்டானுங்கன்னா என்ன வீடு போட்டு வெட்டுவானுங்களா? இல்ல ப்ரோ, அது அவன் தலையெழுத்து. அவன் சாவறான், அதெல்லாம் விட்டுறணும். கருணெல்லாம் காட்ட முடியாதுங்க அவனுக்குலாம். அதான் ப்ரோ, சாகுறேன்னா விட்டுறணும், எந்த ஸ்டெப் எடுக்க கூடாது. விட அடுத்தாவது இருக்கு, நான் அடுத்த வர்ற தலைமுறைக்காவது நல்லா நடக்கணும் அப்படின்னு விட்டுறணும். மனுஷன் செத்தாதான் இங்கெல்லாம் வந்து நம்மலாம் வந்து வருத்தப்படணும், ஐயோ அச்சச்சோ போச்சு அப்படின்னு. இந்த மாதிரி கேடுகட்ட நாய்ங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு 43 பேர் செத்த போது ஜாம்பி கூட்டம் ப்ரோ, ஜாம்பி கூட்டம் எப்பயுமே சாங்கதான் நினைப்பேன். யாரும் 43 பேர் செத்ததுக்கு உட்காந்துக்கிட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டவனுக்குலாம் என்னத்த கருணத்தை காட்டுங்க, என்ன கருணத்தை காட்டுங்க போய். ஜாதி பேரை சொல்லி திட்டுறானுங்க. எங்க அவனை டேக் பண்ணுங்க, இந்த பாரஞ்சித்து நேற்று உட்காந்து ஒயிட் ஷர்ட் பைஜி பேண்ட்ல போய் ஓட்டு போட்டில்ல, உன் ஜாதி பேரை சொல்லிதான் திட்டுறான். ஆனா பரவாயில்ல, நேற்று தெரிஞ்சிருச்சு ப்ரோ எவன் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் இப்பயும் சொல்றேன், இவங்கெல்லாம் வந்து செலிபிரிட்டிஸ்ல நீங்க நினைக்கக்கூடிய சில பேர் ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோடிங் பேண்ட் எல்லாம் போட்டு என்ன காட்ட விரும்புறான்னா அதை பாத்துக்க அப்படின்னு. ஆமா, அது வெளியில இவன் இருக்கிறான் தெரியுங்களா, இவன் ஜெகதீஷ், அவன் சொல்லி கொடுத்ததுதான் ப்ரோ நீங்க இந்த கலர்ல பேண்ட் போட்டு போன. அதுக்காக நான் எல்லாத்தையும் அவன் சொல்லியிருப்பானா? நான் பாரஞ்சித்தெல்லாம் நான் லிஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். விக்ரமு, பாரஞ்சித் ப்ரோ தலைவருக்கு 2 படம் நடிச்சிருக்கான் ப்ரோ, பாரஞ்சித் எடுத்திருக்கான் ப்ரோ. ஆமா, அதனாலதான் தலைவர் ஃபேன்ஸ் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. என்ன சக்திராஜ் என்ன வச்சு வெறும் எடுத்திருக்காப்ல, அவர்கிட்ட போயிட்டு ஜாதி பத்தி பேசினா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஜாதி பத்திலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஓப்பனா சொல்லணும்னா அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடிய ஆளும் போது இல்ல ப்ரோ. இவரு சத்யராஜ் தலைவா படத்துல இவரு மணி போயிட்டு கை கட்டி நின்றது, காலில் விழுந்து பிச்சை எடுத்தது, அதெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு வச்சிருக்காப்ல போன வாரம். சத்யராஜ் அப்படி பேசுவாப்ல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி மேல செருப்பு விட்டு வீசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் கபிலம் ப்ரோ. இல்ல ப்ரோ சொல்றேன், செலிபிரிட்டி வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விஜய் ஃபேன்ஸ் எவனா செருப்பு விட்டு வீசினாங்கன்னா பதிலுக்கு என்ன பண்ணுவீங்க? சண்டைக்கு போவீங்க, கரெக்டா? அவன் அவ்வளவுதான் சண்டையா தூக்கி வச்சு அட்டிக்கிறல்ல, அப்படி எவனும் அந்த அவன் அக்கா மேல உட்காந்து செருப்பு விட்டு வீசிருக்கிறாங்க, அவன் ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தானா பாத்தீங்களா?
அதான் குடும்பம் அவன் ஏதோ ஒரு தனி அணிலா இருப்பான் போல, வித்தியாசமான அணிலா இருப்பான் போல இருக்கிற அணிலையும். அப்படி இதுக்காக ப்ரோ, அது என்னது ஒரு பேஸ் வெளியே வேணும், ஒரு கெத்து ஒரு இதுக்காக பார்த்தல அப்படி. அதாவது இங்க கட்சி ஆளுங்க எவனா விட்டு ஸ்பேஸ் போட சொன்னா அது பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக இவனுங்க ஆளுங்களை உட்காந்து பேக் அடியில உட்காந்து ஸ்பேஸ் போடுறாங்கன்னா இவன் எவ்வளவு பெரிய பொட்ட பயலா இருப்பான். டேய் உன் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இந்த ஐடியில தான் ஸ்பேஸ் போட்டேன். உன் அண்ணன் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல தான் இந்த ஐடியில தான் ஸ்பேஸ போட்டேன். நாளைக்கு May 4 இந்த ஐடியில தான் வந்து உட்கார போறேன். ஒரிஜினல் ஐடி போட்டோ இருக்கு, அட்ரஸ் இருக்கு. வாத்தா தில்லு இருந்தா வா பேசிக்கலாம், வா. எவனையும் பார்த்தாச்சு கலை வழிங்க. ஏண்டா விஜய்லாம் ஒரு ஆளு புண்டன்னா அவனுக்குலாம் முட்டு கொடுக்குற அந்த தேவடியா பயலுக்கு. மைக் கேட்டவன் டக்குன்னு மேல வரணும். மைக்கு கேட்டவன் டக்குன்னு மேல வரணும். இப்ப மைக்கு கொடுக்கறதுக்குள்ள ஓடிடக்கூடாது. அப்படியே ரிக்வஸ்ட் கேட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மச்சான் நான் மைக் கேட்டேன் கொடுக்கல மச்சான் அப்படின்னு இந்த பொட்டத்தை நல்லா பண்ணக்கூடாது. ஒருத்த மைக் கேட்டு கேளு, இப்ப நான் கொடுக்குறேன். நீ என்ன கெட்ட வார்த்தை பேசுற நானும் பாக்குறேன். உம்மால ஒக்க தேவடியா பயில மேல வாங்கடா. விஜய் ஃபேன்ஸ், விஜய் தேவடியா இல்லைன்னா வா, இல்ல விஜய் தேவடியானா அப்படியே உட்காந்துக்க. ஐயோ நானும் ரொம்ப நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறானு போல இருக்கு. இந்த மாதிரி தான் மக்களே ஏதாவது ஸ்பேஸ் போடுவானுங்க மக்களே. 2021 ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுல வந்து எப்படின்னா ஸ்பேஸ் அங்க அபியூஸ் பண்ணி மேல டாபிக் வைப்பானுங்க. நான் அதுக்கு ஒரு படி மேல நான் இங்க டாபிக் வைப்பேன். ரஜினி ஃபேன்ஸ் வருவாங்க, கபிலா அவனுக்கு தான் சில்றா அப்படி வைக்கிறானுங்க. நீ ஏன் அப்படி அவனுங்களை போட்டு இப்படி வைக்கிறேன்? நம்ம தலைவர் ஃபேன்ஸ் அப்படிலாம் வைக்கூடாது கபிலான்னு ஒரு தடவை சரி, ஒரு தடவை போச்சு, 2 தடவை போச்சு, 3 தடவை போச்சு. நானும் பொறுமையா இருந்து பார்த்தேன். போன மயிறு அப்படின்ட்டு நான் போட்டு என் இஷ்டம் இருந்தா வைப்பேன் போ அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போட்டு அவனுங்க என்ன ஸ்பேஸ் டாபிக் வச்சானுங்களோ அதை விட 3 மடங்கு மேலே வச்சான். அவன் தலைவர் பொண்டாட்டி தொடுறானா, நான் விஜய் பொண்டாட்டி தொடுவேன். இப்படிதான் போகும். இப்படிதான் வைப்பேன் ஸ்பேஸ் டாபிக். ஏதோ இப்போ உங்களுக்காக டீசெண்டாக வச்சிருக்கேன் மக்கள். கீழே ஏதோ கொஞ்சம் லேடிஸ் இருப்பாங்க, லேடிஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீசெண்டாக வச்சிருக்கேன் மக்கள். என் டீசெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பேசிக்கலி எனக்கு நமக்கு இந்த அபியூசிங் ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் ஈஸியாக வரும். அபியூஸ் பண்ணுறதுல என்னங்க பெருமை இருக்கு? அரசியல் பேசலாம் அபியூஸ் பண்ணுவானுங்க. இந்த நேரத்தில் உட்காந்து ஏதாவது சொல்ல வேண்டியதுனா மேலே மைக்கில் வந்து சொல்லிடுங்க. டிஎம்ல ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா நான் பொதுவாக ஸ்பேஸ் போடும்லாம் டிஎம் பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ப்ரோ. பாத்துங்க, உடம்பு பாத்துங்க. இது சரிப்பட்டு வராது. வேற மாதிரி தான் அவங்கள செய்யணும். அவங்கள வச்சு எப்படி அவன் வச்சு கிழிக்கிற கீழே ஓடி போயிடணும் அவனும். நான் டயர்டா தாங்க இருக்கிறேன். அது ரொம்ப உண்மை. அது ஏன் டயர்டா இருக்கிறேன், எதனால நான் டவுனா இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல ப்ரோ, இவனும் என்ன பண்றாங்க, என்ன பொடியனுங்க அவனும். எனக்கு அதுதான் புரிய மாட்டேது. என்னடா தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு மோசமா இருக்கோம் நம்ம. எனக்கு என் மேல கோவம் கிடையாது, நம்ம சுத்தி உள்ள மக்கள் மேலதான் அவ்வளவு கோவம் இருக்கு எனக்கு. என்ன இவ்வளவு மோசமா இருக்கும் நம்ம, அவ்வளவு கோவம் வருது எனக்கு. இப்ப நீங்களாம் நான் உங்க ஸ்பேஸ்ல டெய்லி கேட்பேன். நான் இப்ப பேச விரும்ப மாட்டேன். நேத்து நான் பார்த்துட்டு வந்துட்டான், ரொம்ப நான் ஃபீல் பண்ணானு. போடி சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டு அவன் தவிடியாம சாவடிக்க பாக்குறான் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைய. அவன்லாம் ஒரு மனுஷனா அவன்? நீங்க சொல்லுங்க. நீங்க அவ்வளவு கத்துவீங்க, கோவப்படுவீங்க, திடீர்னு ஸ்பேஸ விட்டு கத்திட்டு வெளியே போயிடுவீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படின்னா அந்த என்ன சொல்றது லாஃபிங்கோட இதை கேட்டுட்டு வெளியே போய் பாத்துருக்கேன் உங்களோட இதை. நான் கூட பார்ப்பேன், ஏன்டா இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்படுறாப்புல அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு இன்னைக்கெல்லாம் செம்ம காண்டு அவன் மேல. அவன் தவிர அவன் கையில கிடைச்சான்னு நீங்க போட்டுருவான் ப்ரோ. நான் அந்த அளவு கோவத்துல இருக்கேன். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே உடனே பாத்தீங்களா விஜய்க்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, உடனே எக்ஸ்பிரிவ் ஒய்பிரிவ் பாதுகாப்பு வேணும் அப்படிம்பா. ஏங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமா இங்க வந்து பர்சன்டேஜஸ் வந்து இப்படி இருக்கு, இத்தனை வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர் ஃபார்முங்க. 2வது வாக்குச்சாவடிகள் அதிகப்படுத்திருக்கிறாங்க, 1000 வாக்குச்சாவடிகள் அதிகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவா டீசெண்டா இங்க பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்ன பண்றான்,
இதை ட்வீட் போட்டு இது என்னாலதான் இந்த மாதிரி ஆச்சு பாத்தீங்களா, என்னாலதான் தமிழ்நாட்டுல அதிகமான வாக்கு சதவீதம் என் ஒருத்தனாலதான் ஆயிடுச்சு பாத்தீங்களா, போன வருஷத்துல 75%, இந்த தடவை 72%. இப்ப போன தேர்தல், இந்த தேர்தலை பாருங்க இத்தனை சதவீதம் என்னாலதான் உயர்ந்திருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு தலைவர் ட்வீட் போட்டு அதாவது தன்னைத்தானே பெருமையா பேசுகிறானா, அவன் எப்பேற்பட்ட கட்சி தலைவனா இருப்பான், அவன் இப்படி யோசிக்கிற மூளை எப்படிப்பட்ட மூளையா இருக்கும், இதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தற்கொலைய மூலைகளை என்னன்னு நான் சொல்றது. இதுக்கு உட்காந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அவனே கொடுத்துட்டான். இல்ல நம்ம அதுதான் அவனே கொடுத்துட்டான், எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஏன்டா ஜெயிக்கலன்னு அன்னைக்கு கூட்டணி சொல்றேன். இது இந்த மாதிரி மனநிலை இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே நான் சொன்னேன், இது சாதாரணமா எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்க, கடைசியில அங்கதான் வரீங்க எல்லாருமே. இந்த எஜான படத்துல நெப்போலியன் சொல்லுவான், கருமதி வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். இதை உண்மையிலே விஜய் அதுக்கு கரெக்டா பொருத்தமா இருப்பான். அவனுக்கு தேவை அவனை பத்தி ஏதாவது பேசணும். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இந்த 10 நாள் இருக்கு, இந்த 10 நாள் எல்லா தலைவரும் பாருங்க போய் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு இந்த 10 நாள் நம்ம அலைஞ்சோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா? நீங்க 10 நாள் பாருங்களேன், இந்த மே 1 உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உச்சி வெயில் அந்த அக்னி நட்சத்திரம் ஓப்பன் ஆயிடும். அதுல எல்லாம் ரொம்ப இதாகி ரொம்ப டயர்டான, எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் எல்லாரும் போயிட்டு ஒண்ணு ஊட்டி கொடைக்கானல் இந்த பக்கம் போயிடுவாங்க, இல்ல வீட்டிலேயே இருந்துட்டு ஏசி இது மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியா நிம்மதியாக கொஞ்ச நேரம் அப்படி இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் அப்படி போடும். மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி மறுபடியும் எல்லாரும் வெளில வந்துதான் ஆகணும். இது அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். இவன் ஒருத்தன் பாருங்க, இப்ப என்னை பத்தி யாரும் பேசல, அதனால இப்ப என்னை பத்தி பேசணும், ஒரு ட்வீட்டை போடு, நான் தாங்க காரணம். என்னடா காரணம்? இப்ப அவன் போட்டிருக்கிற ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்க. தப்பெருமை பாருங்க. என் குஞ்சில குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசாகிய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கு மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. என்ன நொறுக்கிடுச்சு இப்ப சொல்றான் பாருங்க. அரசியலை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமதிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியதென நடுநிலை மனக்கொண்டார் அனைவரும் உணர்வர். இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குச்சாவடிகள் பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாறு நிகழ்வாக பதிவாகி உள்ளது போட்டிருக்கிறான். அடுத்தது 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. இவன் படிச்சானா இல்ல எங்கேயாச்சும் போய் பண்ணி மேய்ச்சானா எனக்கு தெரியல. அதுக்காக பண்ணி மேய்க்கிற தப்பா நான் சொல்றேன். வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களும் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தைகள் குட்டிகளிடம் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும்பொருள் செலவு செய்து இந்த ஜனநாயகர்களை இருக்கரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா? தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்படுவதே நேற்றுதான். இந்த 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி எழினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே. புடுங்கி தள்ளிடுவார் மயிறு. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாடு மக்களாகிய என் பாட்டி, மாமா, அக்கா, தங்கை, என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பி, அடுத்தது உன் பொண்டாட்டி. ஏண்டா சொல்ல வேண்டியதுன்னு அதுல உன் பொண்டாட்டி எங்க மிஸ் ஆயிடுச்சு? என் குடும்பம் உறவுகள் அனைவரும், பொண்டாட்டி உன் புள்ள அதெல்லாம் சொல்லல, என் சிரம் தாழ்ந்த நன்றியறிதலை காணிக்கையாக்குகிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய மாமாவின் ஸ்பெஷல் வணக்கம் நன்றியும். அதாவது கிண்டர்ஜாயை வச்சு அரசியல் பண்றோம் நம்ம காலைல தான் சொன்னோம். அதை மறுபடியும் அவன் நிரூபிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு, நம் கழக தோழர்களுக்கும், அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான். எங்கடா இருக்கிறான் உன்னை கட்சி நிர்வாகி? அங்க பூத் கமிட்டியில எங்கம்மா இருக்கிறான்? ட்ரௌசர் போட்டவன் நாளைக்கு குட்டி பசங்களை உட்கார வச்சுட்டு கேட்டா அவனுக்கு நிர்வாகி அவனுங்க எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியவர்களுக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழக தோழர்களுக்கும் உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், தோல்வி நிச்சயம். இப்படிக்கு உங்கள் விஜய். மக்களே, நீங்களே பாருங்க,
தமிழ்நாட்டுல 85% வாக்கு பதிவானது காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு கட்சி தலைவன் பெருமை பீத்தி ஒருத்தன் ட்வீட் போடுறான். இந்த கொடுமை எங்க போய் நீங்க கேட்பீங்க? ப்ரோ இது அவன் வெஸ்ட் பெங்கால 91 ப்ரோ, அதுக்கு அண்ணன் தான் காரணம். வெஸ்ட் பெங்கால 91% அதுக்கு அண்ணன் கேட்டோம்னா நம்ம வைத்திருக்கல. அடுத்து செகண்ட் இதுலயும் அண்ணனோட இதுதான் செகண்ட் இது அவங்களுக்கு நடக்கும். 152 நம்ம நடக்கும் நினைக்கிறேன். அதுக்கு அண்ணன் தான் காரணம். இதை கேட்டோம் இது அவன் எழுதிருப்பான்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அவனுக்கு அவன் ஜெகதீஷ் தான் போடுறான், அவன் ஜெகதீஷ் போடுறான், இவன் போடுறான், அவன் பேர்ல தானே வருது. அப்ப அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத அவனுக்கு தெரியாது ப்ரோ. அவனுக்கு இது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது பக்கமா பேரா போட்டு உட்காந்து பாருங்க. பேரா இவ்வளவு பக்கமா பேரா ப்ரோ. அவன் மீடியாட்ட ஒரே நிமிஷம், அவன் மீடியாக்கு ஏன் பேட்டி கொடுக்க மாட்டான், ஏன் கேக்குறது பதில் சொல்ல மாட்டான்னா அவனுக்கு பேச தெரியாது. அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. டக்குனு அவன் பாயிண்ட் கேட்டான். விஜய்க்கு அந்த மாதிரி புள்ளி வரமாலாம் பேச முடியாது அவனால. விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புலன்னு சொன்னா அதுதான் தெரியும் அவனுக்கு. அதனாலதான் அவன் பேட்டியே கொடுக்க மக்களை சேர்ந்து கேட்டா வந்துட்டு ஸ்டாலின் கொடுத்தாரா, ஜெயலலிதா கொடுத்துச்சா, கலைஞர் கொடுத்தாங்களா, மோடி கொடுத்தாரா அப்படின்னு வந்துட்டு ஊட்டிட்டு இருப்பானுங்க. நிதர்சன உண்மை என்னன்னா, யாரு வந்து உள்ள வராங்களோ இப்ப ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி எத்தனை பேட்டி கொடுத்துருப்பாரு. இப்ப அதெல்லாம் அவன் எந்த கணக்குல எடுத்துக்க மாட்டானுங்க. ஓகேவா? ஆட்சியில இருந்து கொடுக்கல. சீரியஸாக பேசுவோம். ஒரு அரசியல் கட்சி தலைவன் தன்னாலதான் இந்த வாக்குப்பதிவு அதிகமாயிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெருமையை தூக்கி தான் தலையில போட்டுக்கிறான், தான் பாக்கெட்ல தூக்கி போட்டுக்கிறான்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே பாருங்க. திமுக இவனை பெருசாவே சேட்டையே செய்யல. திமுக என்னதான் எதிர்க்குது, பிஜேபி என்னதான் எதிர்க்குது, இவங்கெல்லாம் என்னதான் எதிர்க்கிறாங்க இங்க இருக்கிற. அப்புறம் கடைசியில என்ன பண்ணிட்டான், எல்லா கட்சியும் சேர்ந்து என்னதான் எதிர்க்கிறாங்க பாத்துங்க. இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணி. நான் பாருங்க, நான் உங்க மக்கள் கூட கூட்டணி வச்சிருக்கிறேன் பாருங்க. எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்க, எல்லாருக்கும் என்ன கண்டா பயம். அதாவது அப்புறம் ப்ரோ அப்பனா வந்துட்டு வாய் புண்டிய வாடகை கூட்டுட்டு ஆச்சரியம் பங்கு அதே திருப்பங்க சொன்னாரு அவரு. அதெல்லாம் சொல்லுவாராம் அவரு. ஆனா வந்துட்டு எல்லா பேரும் கூட்டணி விமர்சிக்கலாமா, இவர் கூட்டணி கூப்பிடலாமா, அது தப்பு இல்லையா? இது என்ன பெரிய ஓல புண்டையா இருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டுல நீ என்ன பண்ணிருக்கணும், திமுக கூடயும் கூட்டணி கிடையாது, அதிமுக கூடயும் கூட்டணி கிடையாது, பிஜேபி கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்றத நீ சாகுற வரைக்கும், அதாவது இந்த கட்சி சாகுற வரைக்கும் இதுவே கிடையாது அப்படின்றத நீ அங்கேயே சொல்லியிருக்கணும். சொன்னியா? அப்ப ஆட்சியில பங்குன்னு யாருக்கு நீ சொன்ன? விடுதலை சிறுத்தைக்கா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கா, இல்ல கிருஷ்ணசாமிக்கா, இல்ல எந்த கட்சிக்கு சொன்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கா, இல்ல தமிழ்நாடு காங்கிரஸுக்கா, இல்ல பாஜகவுக்கா? யாருக்கு நீ சொன்ன? சரியான ஆம்பளையா இருந்தேன்னா நான் கட்சி ஆரம்பிக்கும் போது என் கட்சி திமுக கூட கூட்டணியே வைக்கக்கூடாது, அதிமுக கூட கூட்டணியே வைக்கக்கூடாது, இந்த கட்சி இருக்கிற வரைக்கும் இதான் கொள்கையே அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னு. அப்ப இந்த கட்சியை டிபெண்ட் பண்ணி தானே நீ இருக்கிற. திமுக அதிமுக டிபெண்ட் பண்ணி தானே நீ எங்க கட்சியை நடத்துற. உனக்கு திமுக கட்சி வேணாம், அதிமுக கட்சி வேணாம், அதுக்குள்ள இருக்கிற எம்பிகள் வேணும், அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வேணும், அவங்களுடைய நிர்வாகிகள் வேணும். அப்படித்தானே? நீ கட்சி ஆரம்பிச்சு 27 பேர் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு தான் நீ சீட்டு கொடுத்த, 15 பேர் பிஜேபியில இருக்கிறவங்க சீட்டு கொடுத்த. ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்றவன் எப்படி எல்லாம் மானகட்டத்தனமா பண்றான் பாருங்க. ஏண்டா சினிமால நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க அரசியல பெரிய புடுங்கி வெங்காயம் வெள்ளை பூண்டு அப்படின்னா ஏன்டா ரஜினியை கண்டு இன்ன வரைக்கும் பயப்படுறீங்க? அதுவும் ஒரிஜினல் ஐடியில ஸ்பேஸ் போட வேண்டியதுன்னா அதென்ன ஃபேக் ஐடியில உட்காந்து ஸ்பேஸ் போடுற பழக்கம் பொட்டத்தனமா. ப்ரோ அவன் வர்றதே கொள்ளடிக்கு தான் வர்றான். அதுக்குதான் அந்த வாயெல்லாம் வாடகைக்கு விட்டு பேசிட்டு சொன்னா கேட்டா அண்ணன் 500 கோடி வச்சிருக்காரு, இருங்க அண்ணன் 500 கோடி வச்சிருக்காரு அதனால வராரு. வர்றதே அங்க 200 கோடி தர மாட்டானுங்க, 100 கோடியும் தர மாட்டானுங்க. சம்பளம் 5 லட்சம் கோடி அடிக்கலாம், 10 லட்சம் கோடி அடிக்கலாம் அப்படின்ட்டுதான் வர்றதே. சரி ஆரம்பிச்சு நான் என்ன கேக்குறேன், சரி இவன் சினிமால இவனுக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸ்பேஸ் என் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு நியூஸ் வருது. அதாவது சண்டை போடுறவன் நின்று ஒண்டி சண்டை போடணும். நான் ஸ்பேஸ் போட்டதை பார்த்துட்டு என் பண்ணிட்டு ஓடுற ஓடுகளி பயிலுவ என்ன மயிருக்கு வாண்டடா இப்ப ரஜினியை இழுக்கணும். அண்ணனே ஓடுகளி தான், ஓடுகளி ஃபேன்ஸ் ஓடுகளி மாதிரி தான். நான் இதுக்கு தாங்க நான் ஸ்பேஸ் போடுறது இல்லை. இப்ப இந்த மாதிரி போட்டு எனக்கு நான் ஒண்ணு சொல்றேன், தயவுசெய்து என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் சில பேர் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க எனக்கு இந்த பாருகபிலா இவன் போட்டிருக்கிறான் அப்படின்னு நீங்க எனக்கு அனுப்புறீங்க. சரி ஓகே, இங்க ரஜினி ரசிகா நான் இருக்கிறேன் அப்படின்னால என் கண்ணுக்கு நீங்க எனக்கு அனுப்புறீங்க. சரி, மத்த ரஜினி ரசிகளுக்கு இதை அனுப்புறீங்களா?
ஏன்னா அவங்க ஸ்பேஸ் போடுறது இல்லை, நான் மட்டும் போடுறேன். இப்போ நான் போட்டு இப்போ உட்காந்து வாடா ஒத்தை கொத்தி வாடா சண்டை போடலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டான் வருவானுங்களாம், வரமாட்டாங்க. மிஞ்சி போனா ஸ்பேஸை என் பண்ணிட்டு போயிடுவானுங்க மக்களே. இது நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க இப்ப மறுபடியும் இந்த கண்ணால பாக்குறீங்க. நான் வாண்டடா நான் காலையில 11 மணி 12 மணிக்கு ஸ்பேஸ் முடிச்சுட்டு நான் போயிட்டேன்னா சேவனைன்னு படுத்து கிடந்தேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு வச்சு இப்ப ஸ்பேஸ் போடுறது எதனால? நீங்க என் கண் பார்வையில நீங்க காட்டுறதுனால. எனக்கு அவனுக்கு ஸ்பேஸ் எல்லாம் எவன் ஸ்பேஸும் எனக்கு கண்ணில் காட்டல. இப்ப நீங்க காட்டினால என்ன பண்ணா, இப்ப நான் போட்டு உட்காந்துட்டேன். இப்ப போட்டு உட்காந்து நான் இப்ப என் பண்ணேன்னா நல்லா இருக்குமா? ஒண்ணு ஏதாவது ஒரு 2 3 காக்கா போட்டு பொறிச்சு எடுத்தாதான் கொஞ்சம் அதுக்கு ஒரு மரியாதை, அந்த ஸ்பேஸுக்கும் ஒரு மரியாதை. 250 பேர் இருக்கிறீங்க, அந்த ஸ்பேஸுக்கு அதான ஒரு மரியாதை. இதனாலதான் நான் என்ன சொல்றேன், சரி ஓகே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேலை பொழப்பெல்லாம் பார்க்கலான்ட்டு நான் அந்த பக்கம் போகலான் இருக்கிறேன். இப்படி எடுத்துருந்து வச்சீங்கன்னா நான் அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க? எல்லாத்தையும் நான் தான் நிக்கணுமா? சொல்லுங்க. சொல்லுங்க, வாங்க ஜெயகடா, வணக்கம். மைக்கில் தானே இருக்கீங்க, சொல்லுங்க ஜெயகடா. கேக்குதா ப்ரோ? கேக்குது. கேக்குது, பேசுங்க. ஹலோ. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், திமுகவுக்கு அதிமுகலாம் சொல்றேன். நாளை பின்ன அவனுங்க மெடிக்கல் மிராக்கல்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு. அதிமுகவோட திமுகவோட அவனுக்கு சீட்டு கொஞ்சம் ஜெயிக்கிறானுன்னு வச்சுக்கோங்க. உங்களெல்லாம் ஓப்பனா சொல்றேன், நீங்க மதிக்கக்கூடிய உங்களுடைய தலைவரை பச்சை போட்டு ஸ்பேஸ் போட்டு பேசுவானுங்க, பச்சை போட்டு பேசுவானுங்க. அவனுங்கெல்லாம் அப்பேர் போட்ட ப்ரோ. அவனுங்க கண்டிப்பா விஜய் சிஎம் ஆகும் ப்ரோ, ஆன்லைன் சிஎம் ஆகும் ப்ரோ. நீ இது ஒரு விஜய் ஃபேன் ஒரு ஆள் ஆன்லைன் ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தன் வந்திருக்கிறான், ஒரு ஆள் வந்திருக்கிறப்பல கேளுங்க. அடா கபிலா எப்படி இருக்க? அவன் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டான்னு கேளுங்க ப்ரோ. அடா கபிலா எப்படி இருக்க? அது இப்படி ஆயி போச்சு. அவன் பேர் என்னப்பா? என்னப்பா அவன் பேர் என்னப்பா? ஆர்கே வரலையே, உங்க ஆர்கேவே எம்எல்ஏ ஆகல. இவர் ஆயிடுவார் போலயே. யாரு? விஜய் ஆகி போயிடுவானா? என்னது? இதான் விஜய் ஆகி போயிடுவான்னு சொன்னீங்க. யோ ஃபர்ஸ்ட் நீ ஓட்டு போட்டையா? என்னமோ விஜய் ஆகி போயிடுவான். நீ என்ன எங்க ஆகி போயிடுவான்? நீ எங்க அவன் எங்க இது பண்ணுவானா? ஏன் பதற? எங்க பனையூர்ல தானே ஆகி போறான். தொடச்சு விடுறதுக்கு சோபா இருக்கா இல்ல அவன் பொண்டாட்டி இருக்கா? போயாஸ் கடன்ல தானே போற நீ, போயாஸ் கடன்ல தானே போற. நான் எங்கடா போயாஸ் கடன்ல இருக்கிறேன்? நான் என் வீட்டுல இருக்கிறேன்டா. விஜய் யார் வீட்டுல இருக்கிறான் சொல்லு? பட்டினம் பக்கமா பனையூரா சொல்லு பாப்பா. அவரு வீட்டுல இருப்பாரு. அதான்டா, யார் வீட்டுல? பொண்டாட்டி வீட்லயா வப்பாட்டி வீட்லயா? இப்பவே ரொம்ப எரியுதே. மே 4th அப்புறம் என்ன பண்ணுவ? மே 4th அப்புறம் என்ன பண்ணுவ? மே 4th நான் இந்த கேள்வி கேக்குறேன்டா. மே 4th அப்புறம் நீ தான ஓடிடுவ. மே 4th என்னடா பண்ணீங்க? ஓகேவா? அது ஓடுன மாதிரி ஓடக்கூடாது. பேரு தற்கொலை பண்ணலாம் செத்துறாதீங்கடா. டேய் இங்க பேரு தற்கொலை பண்ணலாம் செத்துறாதீங்க, புரியுதாடா? ஏய் நாங்க சாவ மாட்டோம்னா, நீ செத்துருவ. ஆல்ரெடி ஒருத்தன் வெயிட் தான் இருக்கான் போல. இங்க பேரு ஒரே ஒரு விஷயம், என்னமோ உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணம் இருக்கிற மாதிரியும் அப்படியே மே 4ஆம் தேதி தலை காட்ட முடியலன்ற மாதிரி இந்த நடிப்புலாம் நடிக்க கூடாது. உங்களுக்கு சூடும் கிடையாது சொரணையும் கிடையாதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸ்பேஸ் போடணும்டா. ஓகேவா? நீ போயிடாத. இங்க கூப்பிட்டாங்க அண்ணனை அடிச்சு நான் டயர்டா போய் நிக்கிறேன்டா. டேய் அவனை அடிச்சும் பார்த்தாச்சு, அவனை அவுத்தும் பார்த்தாச்சு. டேய் 911 பேச உங்க அண்ணனை அடிச்சதான்டா. என்ன ஓட்ட? டேய் டேய் என்ன ஓட்டா? எனக்கு புரியல. அட ஓடுகாலி புண்டாமண்ணே. டேய் விஜய் ஃபேன்ஸ், நான் மறுபடியும் சொல்றேன், சண்டை போடுறதா ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டுப்போம். 1 hour நான் ஸ்பேஸ் விட்டு வெளில போக மாட்டேன், ஒரு 1 hour நான் எதுவும் ஸ்பேஸ் விட்டு வெளில போக மாட்டேன். ஒன்னு அக்ரிமெண்ட் போடுவா, மேல வா, கீழே இருக்கிற அவன் ட்விட்டர் விட்டே ஓடிடுவான் ப்ரோ. அன்னைக்கு 4ஆம் தேதி தோத்துட்டானா ப்ரோ. கபிலன் ப்ரோ, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ப்ரோ. எவனாச்சும் இந்த விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு பாயிங்க அவன் மேல ஏறினா என்னை கூப்பிடுங்க ப்ரோ, வச்சு கிழிச்சு விடுறான் அவனை. ஏங்க
நான் இங்க ஸ்பேஸ போட்டு உட்காந்துருக்கிறேன், அவன் அங்க ஸ்பேஸ எட் பண்ணிட்டு ஓட்டான். ப்ரோ. அவனை நான் கேட்கலான்னு போனேன், நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன், ஓடிட்டான் துவையில. அதெல்லாம் வந்து பாருங்க, அவனுங்கெல்லாம் அட்டென்ஷன், சும்மா அவனுங்கெல்லாம் ஃபேக் ஐடியில உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ போடுவானு, ஒரிஜினல் ஐடியில ஸ்பேஸ் போட மாட்டான். அப்படி போட்டானுன்னா அவனுக்கு அங்க ரைடு விடும். என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து அபிஷியல் ஐடிலாம் எக்ஸ்பீரி எல்லாம் உள்ள வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசி வாங்கி கட்டி அவன் அங்க விஜய டேக் பண்ணி மன்னிப்பு கேட்டான். ஐயா நான் இனிமேல் போக மாட்டேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு. இவனுங்க சும்மா இவனுங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு என்னன்னா, இல்ல ப்ரோ நம்ம அஜித் கூட சண்டை போடக்கூடாது ப்ரோ, அஜித் ஃபேன்ஸ் நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம ரஜினி ஃபேன்ஸ் கூட சண்டை போடுவோம். ஏன்னா நம்ம ரஜினி தானே டாப்ல இருக்காரு, அதனால அவர்கிட்ட நம்ம சண்டை போடுவோம். இப்ப ரஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டோம்னா அவனுக்கு கீச்சு எடுத்துருவானுங்க இந்த பக்கம். அவனுக்கு என்னன்னா நம்ம அஜித்தோட மேல போயிட்டோம். நம்ம அஜித்தோட இருக்க முடியுமா ப்ரோ? இருங்க ஒரு வருஷம் சொல்றது கேளுங்க. அவனுங்க பாயிண்ட் என்னன்னா சிம்பிள், நாங்க அஜித்தை விட மேல வந்துட்டோம் பாரு அப்படின்னு அங்க காட்டுறதுக்காக வேணும்னு இங்க சண்டை போடுறோம். அவ்வளவுதான் அவனுக்கு. அஜித்துக்கு பிஆர் பண்றதுக்கு ரூட் ஜெகதீஷ் கிடையாது, யாரும் கிடையாது. நீ எல்லாம் பண்ணி எல்லாம் ஃப்ராடு பண்ணி மேல வந்திருக்க. அஜித் எதுவுமே பண்ண மாட்டாப்ல. அது பண்ணாம சாதாரண ரஜினிகாந்தோட எப்படி இருந்தாரோ அதே ஃபாலோ பண்ணி வர்றாரு. மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் நான் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், வெளில போக வேண்டியது. விஜய் ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்லிடுறேங்க, பாருடா நீ என்ன ட்ரிகர் பண்றதுக்காக நீ ரஜினியை டேக் பண்ணி பச்சா திட்டுறதோ இந்த ஸ்பேஸ் போட்டு பேசுறதோ ஒரு அளவுக்கு பொறுமையா தான் இருப்பாங்க. நான் கூட என் கண்ணில் படாம போயிடும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பக்கம் தலைவருக்கு அதுக்கு ஒரு அளவுக்கு போச்சு, இல்ல ஆஃப்லைன்ல இருக்கிற மன்றங்கள்ல இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் கடுப்பா இதை பத்தி பேச ஆரம்பிச்சானா எழுதி வச்சுக்க, ரசிகர்களை காப்பாத்துறதுக்கு இல்ல ரசிகர்களுடைய வேலையை மிச்சம் பண்றதுக்கு அவர் வேலையை ஒண்ணு பண்ணி விட்டுருவாரு. அதுதான் அந்த ஒரு ட்வீட். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். என்ன அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட வச்சிடாத. ஒரு அளவுக்கு தான் எங்களை அவர் கட்டுப்படுத்துவாரு, அதுக்கு மேல அவரால் எங்களை கட்டுப்படுத்த முடியாது. அது அவருக்கு நல்லாவே தெரியும். இங்க ஒவ்வொரு மாவட்ட செயலர்கிட்ட இருந்து அறிக்கை ஒண்ணு வர ஆரம்பிச்சதுன்னா விஜய் ரசிகர்கள், டேய் நீ நாளைக்கு நீ மாவட்ட தலைவர் நீ எம்எல்ஏ ஆனாலும் அதை பத்தி என் கவலை மயிரலடா, நாங்களாம் திமுக எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்து தாண்டா, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்து தாண்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மாவட்ட தலைவரோட வெயிட்டேஜ் என்னன்னு ஏதுன்னு தெரியாம பேசக்கூடாது. 90ல இருந்த மாவட்ட தலைவர்கள்லாம் இன்னைக்கு தேதிக்கு எம்எல்ஏவும் எம்பியாவும் இருக்கிறாங்க. என்ன 2000ல மாவட்ட தலைவர் பொறுப்புல இருந்தவங்க இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு பல கட்சிகள்ல ரஜினி ரசிகர் மாவட்ட தலைவரை சொல்றேன் நான். அதனால இது நாங்க வெயிட்டை காட்டிட்டு, இதை பாரு உங்கள்ட்ட எல்லாம் வந்து வெயிட்டேஜ் காட்டிக்கிட்டு அவரோட பவரை காட்டணும் இங்க அவசியம் மாரி எங்களுக்கு கிடையாது. எங்க பவர் என்ன, எங்க வெயிட்டேஜ் என்னன்றது மே 4ஆம் தேதி எனக்கு தெரியும். என்ன இந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு கீழே பைஜி பண்ணி இந்த பயோஸ்கோப் கட்டுறது, என்னாலதான் இந்த இத்தனை % ஏறிச்சுன்னு சொல்லி இந்த சீனை போடுறது, இந்த படம் விடுறது, இந்த வேலையெல்லாம் போய் இந்தியா டுடே சூத்துல போய் வச்சுக்க. என்ன இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் எல்லாம் தலை திரும்பிச்சு வச்சுக்க, வேற மாதிரி திருப்பி விடுவானு. சரி பாத்துக்க மக்களே, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேல பார்ப்போம். சரியா? ஸ்பேஸை போடுறோம், ஒழுங்கா ஒழுங்கா ஸ்பேஸை போடணும், இல்லைன்னா உட்காந்து மூடிட்டு போயிடணும். சும்மா நானும் இங்கே ரஜினி ஃபேன்ஸ் அபியூஸ் பண்றேன், மயிர் பண்றேன்னா சரியான ஆம்பளை இருந்தா ஓத்தா பத்திரின்னா இங்க கபிலங்கிட்ட நேரம் வந்து என் ஸ்பேஸ்ல வந்து பேசு. நானே என்ன 10 பேரை வச்சுக்கிட்டு ஒன்னு ரவுண்டு கிட்ட அடிக்க போறேன். 1 to 1 பழைய கபிலனா வந்து நிப்பேன், பிரச்சனையே கிடையாது. 1 to 1 தாராளமா பேசுவேன். பேசுறியா? இல்லையா முடியலையா மூட்டி கிளம்பிரு. இந்த சீனை போட்டுக்கிட்டு பாத்தியா அது பாத்தியா இந்த ஃபேக் ஐடியில உட்காந்து ஸ்பேஸ போடுறது இந்த மயிரெல்லாம் கிடையாது. ஒரே ஐடி ஒத்தனா நிப்பேன், தில்லு இருந்தா வந்து பேசு, இல்லையா மூடிட்டு கிளம்பு. சிலிக்கான் கூட நீயும் போய் சிலிக்கானா போய் அட்டாச் ஆகிக்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த பொட்டை பையில முதல்ல இப்போ பனையூர்ல இருந்து வெள்ளவரசூல் வந்து கம்யூனிட்டி பையில பொட்டை கம்யூனிட்டி பைய கடலூர் பக்கம் உள்ள வரல, கம்யூனிட்டி பைய பயந்தவங்களி பொட்டை கம்யூனிட்டி கடலூர் பக்கம் தில்லு இருந்தா வர சொல்றான். அவனை ஆத்தா அவனை ஒருத்தனுக்கு தான் பெத்தான்னா அவனை கடலூர் பக்கம் வர சொல்றான் தேவடியா பையில. நன்றி, வணக்கம்.